ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனைத்து மறிலாம் வாங்க யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நண்டு வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம நண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு 1/2 கிலோ நண்டு. இதில் வந்து கொஞ்சம் நண்டெல்லாம் கலந்து தான் இருக்குது. 2 வெரைட்டி ஆஃப் நண்டு இருக்குது. இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நண்டோட சைடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த டாப்பில் இருக்கிற ஓடை மட்டும் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னாலே வந்துடும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற செதில் மாதிரி இருக்கிற இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். ஓகே, இப்போ இதை வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துகிட்டு நம்ம நண்டோட கால் அதெல்லாம் நல்லா வெட்டி விடுவோம். காலில் இருக்கிற எட்ஜஸ் மட்டும் வெட்டி விட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாம், கட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த கொடுக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா நண்டையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். தனியாக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண நண்டை மட்டும் தனியாக அதில் வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி டாப் ஓடு மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் முன்னாடி இருக்கிற 2 கொடுக்கையும் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் காலில் இருக்கிறதுல முனை மட்டும் வெட்டி விட்டுடலாம். 2 சைடும் அதே மாதிரி வெட்டி விட்டுடுங்க. விட்டுட்டு பின்னாடியும் அதே மாதிரி ஒரு செதில் இருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்து விட்டுருந்தோம். ஸோ அவ்வளோதான். இது வந்து மேலே இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. நல்லா கிளியர் பண்ணிவிட்டு ஒரு 5 தடவை தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணாலே உங்களுக்கு க்ளீனாக இதுவாகிடும். இப்போ இதே மாதிரி தான் தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இப்போ வாஷ் பண்ணும் போதுமே வந்து சில இதில் இருக்கிற செதில் மாதிரி சிலதெல்லாம் இருக்கும் உள்ள, அதெல்லாம் நம்ம வந்து நல்லா எடுத்து விட்டுக்கலாம். செக் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடுக்கு இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே இப்போ வாஷ் பண்ணிருக்கோங்கன்னா அதே மாதிரி எல்லா இதையுமே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப வேறு ஒரு தண்ணி ஊற்றி அதிலே மறுபடி வாஷ் பண்ணணும். ஸோ இப்போது அது மாதிரி ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த நண்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட வந்து மஞ்சள், அப்புறம் சீரகம், சோம்பு இதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து நல்லா தேங்காவை பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட வந்து வெங்காயம், கொஞ்சமாக பூண்டும் சேர்த்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு இதில் தக்காளியும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வந்து சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நாங்கள் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் சூடான உடனே நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சின்ன வெங்காயமே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா இதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே டைரெக்டாக ஆட் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடணும். ஸோ ரெண்டையுமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் வதக்கி விடணும். வெங்காயம் அடி ஓட்டாத மாதிரி கொஞ்சம் வதக்கி விடணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2-3 மினிட்ஸ் திரும்ப விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி. இதுக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கோம். அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். அரைச்சதை அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ண வேண்டியதான். கூட தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இதுலேயுமே நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் அதை லைட்டாக அலசி மட்டும் கொஞ்சமாக அலசி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போது ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா திரும்ப வதக்கி விட்டுக்கணும். வதக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். தக்காளியுமே நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம்.
அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிருக்கு. ஸோ இது இந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். இது எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இந்த அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், வெங்காயம், பூண்டு இதை சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம். அதை ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட வந்து மஞ்சள், சோம்பு, ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் வச்சிருந்த பாத்திரத்தில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் ஊற்றிடலாம். ஸோ இதே இதில் தான் நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதுலேயும் கொஞ்சமாக மூடியில் இருந்தது மட்டும் நான் கழுவி லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதே தண்ணியை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த தேங்காயோட இதில் இருந்தது லைட்டாக அரிசி ஊற்றியாச்சு. ஸோ இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கு மேலே தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விடணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டுடலாம். இது கூட வந்து மசாலா ஆட் பண்ணோம். ஸோ இது வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா தான், மிளகா இதெல்லாம் போட்டு வச்சது. ஸோ இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகும். ஸோ அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா ஒன்றா கலக்கி விட்டு அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இது தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா அப்படியே வதங்கட்டும்னு விட்டுடலாம். ஸோ இப்போ தேங்காவுமே கொஞ்சம் வதங்கணும், அதனால அதை அப்படியே நம்ம விட்டுடலாம். ஸோ இப்போ எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம கலக்கி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி ஒட்டிடும். அதனால் ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இதில் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரையாக இது இருக்கிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அதுலேயே லைட்டாக எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஓகே, நல்லா ஒட்டாமல் இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் நல்லா ட்ரையாக ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நண்டு ஆட் பண்ணணும். நண்டை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே அது மேலே வச்சுக்கலாம். அந்த கிரேவியில் படுற மாதிரி எல்லா நண்டும் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா. இப்போது எல்லா நண்டையுமே கரெக்டாக நம்ம இப்போ ஃபில் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் உள்ளே போட்டு வச்சிடும். ஓகே, கொடுக்கு இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, எல்லா கொடுக்கு அப்படியே எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். ரைட், தண்ணி மட்டும் ஆட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே நம்ம கலரி விட்டுக்கணும். இப்போ இது உள்ளே போட்ட நண்டு எல்லாத்துலேயுமே அந்த மசாலா வந்து படுற மாதிரி அப்படியே திருப்பி நல்லா வதக்கணும். லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம் நண்டை. இப்போ எல்லாத்துலேயுமே அந்த தொக்கு நல்லா படுற மாதிரி அப்படியே மசாலா எல்லாம் சேரணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலரிட்டு அதே ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் மீடியம் இல்லை ஹையில் வச்சிங்க அப்படின்னா அடி ஓட்டிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட்டு நல்லா இதுவாகிடும். நமக்கு நண்டு குக் பண்ணுற டைமே ரொம்ப கம்மி தான், அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை விட்டுடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஒரு மூடி மட்டும் போட்டு வச்சிடலாம். இப்போது மூடி போட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை அப்படியே திருப்பி விடுங்க, இல்லைன்னா அடி ஒட்டிக்கும். அது திரும்பி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கணும். எல்லா நண்டையும் திருப்பி விட்டுக்கோங்க. அதுமாரி அடியில் ஒட்டி இருக்கதும் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கணும். நம்ம அடியில் ஒட்டிருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா கிளறிடுங்க. ஸோ ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு மறுபடி நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா கிளறிட்டோம்.
மசாலா வந்து எல்லா நண்டு மேலேயும் நல்லா படணும். ஸோ அப்படி விட்டுடுங்க. எடுத்து வச்சு கரெக்டாக ஒட்டாத அளவுக்கு அப்படியே தள்ளி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். திரும்ப ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தண்ணி விட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, நல்லா அப்படியே இருக்கட்டும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி விடணும். இது வதக்கி விடும் போது நல்லா அடியில் ஒட்டாமல் திருப்பி விட்டுக்கணும். அதே மாதிரி லைட்டாக கீழே இருக்கிற மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா மேலே படுற மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி போடணும். ஸோ கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். அப்படியே கொஞ்சமாக எல்லா நண்டையுமே திருப்பி விடுற மாதிரி வதக்கி விடுங்க. ஸோ அது மசாலாவும் நல்லா மேலே படணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா அது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வைக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுட்டோம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓகே, 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து திரும்ப எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டுருக்கு. இதை இன்னும் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். திரும்ப அதே மாதிரி அடி ஒட்டாத மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நண்டையுமே திருப்பி விட்டுக்கலாம். அங்கங்கே இருக்கிறது மற்ற எதுவுமே ஒட்டாத அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். ஸோ கிளறி விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வைக்க போகிறோம். அந்த தண்ணி நல்லா வற்றி ட்ரை ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை அப்படியே வதங்க விட்டுடலாம். இப்போ நல்லா எல்லாமே கிளறி விட்டாச்சு. அதே மாதிரி எல்லா மசாலாவும் நல்லாவே சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இது இந்த ஸ்டேஜில் திரும்ப ஒரு தடவை நம்ம மூடி போட்டு வைக்க போகிறோம். லாஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் மூடி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து மூடி எடுத்து வச்சிட்டோம். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணால் போதும். ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அப்படியே இறக்கி வைக்கலாம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக சாப்பிடுவோம். ஸோ அதனால் அதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம மூடிலாம் போட தேவையில்லை, அப்படியே ஓப்பனாகவே வச்சு நம்ம பண்ணலாம். இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கி வச்சு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். நாம் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக, இப்போ அதில் லைட்டாக தெரிகிற தண்ணி கூட இல்லாத அளவுக்கு ட்ரையாக நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடி பிடிக்காமல் கிளறி விட்டுகிட்டே இருந்தோம். ஓகே, ஒரு 2-3 மினிட்ஸ் கிளறி விடுங்க. நல்லா அந்த ட்ரை ஆகுற மாதிரி, இப்போ லைட்டாக தண்ணியாக இருக்கிறது நல்லா ட்ரை ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாரி, நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா கிளறி விடுங்க. அடியில் எதுவும் ஒட்டாத மாதிரி நல்லா மசாலாவை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். ஓகே, நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கோம். நம்ம ரொம்ப ஹைலாம் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இதை நல்லா ட்ரை ஆகுற மாதிரி வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரையாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அதான் நல்லா வதங்கியிருக்கு, நல்லா ட்ரையாக ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் நம்ம பக்கம் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாம். அடுப்பு இப்போது ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம லைட்டாக பரட்டி மட்டும் போட்டுக்கிறோம். ஃபுல்லாக நல்லா பரட்டி போடணும். மசாலாக்கு அங்கேருந்து இருக்கிற மசாலாவுமே நம்ம கரெக்டாக நல்லா ட்ரையாக நண்டு மேலே இருக்கிற மாதிரி அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டுக்கணும். ஓகே, அதான் ஃப்ரெண்ட், பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அனைத்து மறியலாம் வாங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.